திருடன் யாருங்கிறது தான் சீக்ரெட். டிங் டிங். ஒருவேளை அவன் தான் திருடனா இருப்பான்னு நினைக்கிறேன். நாங்க வந்துட்டோம். அம்மா சீக்கிரம் ஏதாவது கொடுங்க, கொட்டிக்கணும். ஆமா, பசி வைத்த கிள்ளுதே. என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? ஒண்ணுமே சமைக்கலையா? என்ன புக்கு படிச்சுட்டே இருக்கீங்க? கெனிச்சி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அம்மா தான் புக் படிக்கிறேன்னு உனக்கு தெரியுதுல்ல? புக் படிக்கிறீங்கன்னு தெரியுது, ஆனா என்ன புக்? இல்ல, நாவல் படிக்கிறாங்க. கொஞ்சம் இருங்க. இது ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி. படிக்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கும். இப்ப நான் அதோட கிளைமேக்ஸ் நெருங்கிட்டேன். அது வரைக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னம்மா விளையாடுறீங்களா? பசிக்குது. எனக்கு கூட ரொம்ப பசிக்குதுமா. சரி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வர. அது வரைக்கும் வேணா ஃப்ரூட் சாப்பிடுங்க. சரியா? நான் அதுக்குள்ள வந்துடுறேன். அது சரி. அவனை கண்டுபிடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? பசங்களா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னும் 1 மணி நேரத்துல நான் படிச்சு முடிச்சிருவேன். ஹாய் டார்லிங், எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன பண்ணிருக்க? நான் அதிகமான பசியில வந்திருக்கேன். எனக்கு பசிக்குது, வந்து ஏதாவது சாப்பிட கூடு. வா டார்லிங், நான் கத்திட்டு இருக்கேன். அப்பா இங்க வாங்க. அம்மாக்கு கதையில வர திருடன் யாருன்னு தெரியும். கதையில வர திருடன் யாருன்னு தெரியலையா? திருடனை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த புக்கை நான் ஏற்கனவே படிச்சுட்டேனே. இதுல திருட யாருன்னு சொல்லிட்டா நீ வந்து சமைச்சிருவ, அப்படிதானே? இந்த கதையில யாரு திருடனா? அங்க இருக்கிற தாத்தா தான். ஓகேவா? இந்த புக்கை நான் போன வாரமே படிச்சு முடிச்சிட்டேன். வந்து எனக்கு சாப்பாடு போடுறியா? என்ன, நம்ப முடியல? சரி, இப்பதான் திருட யாருன்னு தெரிஞ்சு போச்சே. நீ போய் சமைக்க ஆரம்பிக்கலாம்ல. என்ன? சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்பா சும்மா சூப்பரா கலக்குறீங்கப்பா நீங்க. இதுல என்ன இருக்கு? எனக்கு தெரியும், அதனால நான் சொன்னேன். இப்பயாவது போய் சமைக்கலாம்ல. இல்ல, இன்னைக்கு நான் எதையும் சமைக்க போறது இல்ல. ஏமா இதுக்கு கோவப்படுறீங்க? நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்தேன். டக்குன்னு உங்க அப்பா வந்து திருட யாருன்னு சொன்னா எனக்கு எவ்வளவு கோவம் வரும். உங்க யாருக்கும் இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு பக்கம் அம்மா சொல்றது கூட கரெக்டா தான் இருக்கு கெனிச்சி. இதெல்லாம் அப்பாவால தான் வந்தது. ஏன்பா இப்படி பண்ணீங்க? நான் என்னப்பா பண்ணேன்? சரி அட்டூரி, நீ தான் ஏதாவது பண்ணணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கப்பா. டிங் டிங், கவலைப்படாதீங்கப்பா. இவ்வளவு தூரம் கேக்குறீங்க, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். சூப்பர் ஐடியா. முதல்ல அம்மாவை நாவல்ல இருக்கிற திருடன் பேரை மறக்க வச்சாலே போதும், பிரச்சனை தீர்ந்துடும். டிங் டிங். நீ ஒரு திறமசாலிங்கிறதுனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். இப்ப நான் ஞாபகங்களை மறக்கிற நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்த போறேன். அம்மா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. நீங்களும் பக்கத்துல இருந்து இத பாக்கலாம். இப்போ பாருங்க. அம்மா, இப்ப இந்த காயினை நல்லா கவனமா பாருங்க. கண்ணிமைக்கவே கூடாது. எதுக்காக நான் இத பாக்கணும்? ஓகே ஓகே, நான் பாக்குறேன். பாத்துக்கிட்டே இருங்கம்மா இந்த காயினை. நீங்க இந்த காயினை பாத்துக்கிட்டே இருக்கும்போது நீங்க பழசையெல்லாம் மறக்க போறீங்க. உங்களுக்கு எல்லாமே மறந்துடும். முக்கியமா நாவல்ல இருக்கிற திருடனையும் மறந்துடுவீங்க. மறக்கறீங்க, எல்லாத்தையும் மறக்கறீங்க. இப்ப நீங்க மொத்தமா எல்லாத்தையும் மறந்து போக போறீங்க. மறந்துட்டீங்க, எல்லாமே உங்களுக்கு மறந்து போச்சு. இப்ப எதுவுமே ஞாபகம் இல்ல. இப்ப அம்மா எல்லாத்தையும் மறந்து போயிட்டாங்க. அப்படியா சொல்ற? கொஞ்சம் இரு ஹட்டூரி, நான் போய் செக் பண்ணி பாக்குறேன். அம்மா கேக்குதா? கேக்குது. அம்மா, அந்த கதையில திருடனை கண்டுபிடிச்சிங்களே, அவன் யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம். அது யாருன்னு தெரியலையே. ஹட்டூரி, மன்னிச்சிருக்கு எனக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகல போல இருக்கு. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அம்மா, இப்ப இந்த காயினை கவனமா பாருங்க. பாக்குறேன். பாத்துக்கிட்டே இருங்க. நீங்க எல்லாத்தையும் மறக்க போறீங்க. உங்களுக்கு எல்லாமே மறந்து போகுது. எதுவுமே ஞாபகம் வராது. மறக்கறீங்க, எனக்கு தெரியுது. நீங்க எல்லாத்தையும் மறக்க போறீங்க. ஆமா, எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். இப்ப அம்மா நிச்சயமா எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அம்மா, நீங்க அந்த புக்க படிச்சீங்கல்ல, அதுல வர திருட யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க. எந்த புக்கு, எந்த திருட, எனக்கு எல்லாம் மறந்துருச்சு. சூப்பர்மா. ஹட்டூரி, அம்மாவை பாரு, ஒரு மாதிரியா இருக்காங்க. எனக்கும் ஒண்ணும் புரியல கெனிச்சி. கிட்ட போய் பாக்குறேன் இரு. அம்மா, என்னம்மா பண்றீங்க? சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? யார் நீ? அம்மா, என்னாச்சு உங்களுக்கு? ஹட்டூரிய பத்தி யாருன்னு கேக்குறீங்களே, நியாயமா? என்னது ஹட்டூரியா? ஆமா, நீ யாரு என்கிட்ட பேசுற? அம்மாடி, இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க. என்ன இப்படி ஒரு கேள்வியை கேக்குற? உனக்கு என்னாச்சுன்னு எனக்கு புரியல. நீங்க அங்கிள் ஃபாஸ்ட்ரோ தானே? நீங்க என்னது, நான் அங்கிளா? இவங்க எல்லாம் யாரு எனக்கு தெரியலையே. என்ன பண்ணது?
ஹட்டோரி என்னது இது? ஞாபகங்களை மறக்க வைக்கிற டெக்னிக் ரொம்ப ஓவரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. சாரி கெனிச்சி. எல்லாம் போச்சா? அம்மா உங்க முன்னாடி இருக்கிற கடிகாரத்தை நல்லா பாருங்கம்மா. கண் இமைக்காம கொஞ்ச நேரம் அதையே பாத்துக்கிட்டு இருங்கம்மா தயவு செஞ்சு. ஞாபகங்களை திரும்பி வரவழைக்கிற நிஞ்சா டெக்னிக். ஹட்டோரி, கெனிச்சி, சின்சோ, சிஷிமாரு, என்னங்க ஏன் எல்லாரும் இப்படி என்ன சூழ்ந்து நிக்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? சொல்லுங்க. வாவ், சூப்பர். கெனிச்சி அப்பா, நீங்க எதுக்காக அந்த திருடனை பத்தி சொன்னீங்க? உங்களுக்கு இன்னைக்கு பனிஷ்மெண்ட். நீங்க தான் போய் இன்னைக்கு எல்லாருக்கும் சமைக்கணும். போங்க. டார்லிங், அது வந்து ஹட்டோரி, அம்மாவுக்கு எல்லாமே மறுபடியும் முழுசா ஞாபகம் வந்துடுச்சு. அப்ப இன்னைக்கு சாப்பாடு ஹரோகரா. அம்மா குணமானதே நமக்கு போதும். இன்னைக்கு ஒரு நாள் அப்பா சமையல எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போமே. என்ன தப்பு? டிங் டிங்.